அப்பா, இப்ப நமக்கு வந்திருக்கிற வசதி வாழ்க்கையும் முன்னாடியே வந்திருந்தா மாமாவை நான் தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்னமா கெட்டு போச்சு? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். முடி எச்சாபதி விட்டு போன நீ ஏமா அரிசி பொறுக்கிற? ஒரு உன தனிச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரமா? எங்கிட்டு போயிருந்த? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. அரிசி குத்தணும், துணி துவைக்கணும், பத்தெல்லாம் காய போடணும். அக்காவுக்கு உதவி விட்டாசே நானும் வேலை செய்யறேன். ஐயோ, நீ வெறும் 15 பொன் நகை போட்டு வந்த. அட்டிக்கு போட்டவ அரிசி குத்த கூடாது, ஒட்டியான போட்டவ உலைக்கெல்லாம் பிடிக்க கூடாது. இப்போமா ஏண்டி பாருடி, தர பொங்கலுக்கு உங்க அப்பா கிட்ட புது துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிளைக்கு 1 பவன்ல மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. இத பாருங்க, நான் இந்த வீட்டுல மாடா உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்புறம் பொங்கலுக்கு கொண்டா, தீபாவளிக்கு கொண்டா, அமாவாசை கொண்டா, பௌர்ணமி கொண்டானா அதெல்லாம் செய்ய அவரால முடியாது. பேசுவடி பேசுவேன். பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்தா எச்சா சீதனமா கிடைக்கும்ல இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு ஏன் இந்த சுலுக்கு செலுத்துக்கிறா? செல்வி, இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன் தெரியுமா? எனக்கு கோவம் எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்க. நான் பொறுமையா இருந்துட்டேன், சண்டையே போடலையே. செல்வி, ஏன் அடிக்கிற? செல்வி, நான் யாரையும் அடிக்கல. நீங்க அடிக்கல, உங்க அம்மா என்ன வார்த்தையால அடிச்சுட்டாங்க. ஆத்தாவா? என்ன சொல்லுச்சு? பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாங்க. பிச்சைக்காரியா? ஏன்? 1 பவுன் மோதிரம் போடணுமா. யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? பொங்கலுக்கு. எங்க அப்பா இருக்கிற நிலைமையில மோதிரம் செஞ்சு போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக திட்டினாங்க. அந்த ஜோசியக்காரனை உதைக்கணும். நான் கொடிகட்டி வாழ்வேன்னு சொன்னான். கடைசியில கொடிகட்டி என் பொண்டாட்டி சேலையை காய போட்டுக்கிட்டு இருக்கனே. இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம், செத்துருவேன். ஆனா எனக்கு மானம் இல்லையே. என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னையில இருந்து தனியா தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சுல ஒண்ணு குறைச்சல்ல. பால் கொண்டு வர சொன்னா என்ன ஆச்சு? நான் கொண்டாந்து வச்சிருக்கேனே மின்னல் கொடி. என்ன 2 பால் கொண்டு வர சொன்னியே, யாருக்கு? 1 உனக்கு, இன்னொன்னு அதுவும் எனக்கு தான். டபுள் அடிக்கிறியா? அடி அடி. மின்னல் குடி. என்ன? இனிமே சேலையெல்லாம் மொட்டை மாடியில காயப்பட சொல்லாது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறான். ஏன் அவங்க வீட்டை விட்டு புடவை எல்லாம் துவைக்கிறது இல்லையா? அவன் துவைக்கிறானா? நல்லா துவைக்கிறானா? நான் சரியா துவைக்கலன்னு புருஷன்கள் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? ஐயா, இதுக்கெல்லாம் யூனியன் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தலைவனே நான் தானே. என்னது? ராஜினாமா பண்ணிட்டேன். நீ டபுள் அடி, உடம்ப தேத்து பாத்து. இப்பவே இவ்வளவு பெருசு இருக்காரு. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நம்ம ஊர் முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கா. அதுக்கு எம்ஏ படிச்சவங்க தான் தேவையா? நம்ம வக்கீல் சார் கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு மனு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. அப்ளிகேஷனா? படிச்சவங்களுக்கு தானே இதை பத்தி தெரியும். எனக்கு எப்படிங்க தெரியும்? கையெழுத்து போடுங்க. எனக்கு பண்றீங்க? எழுதுதான்னு பார்த்தேன். என்னங்க இது கையெழுத்து இப்படி இருக்கு? எம்ஏ கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். எம்ஏ படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். கையெழுத்து போடுறேன். இதுல என்ன எழுதிருக்கீங்க? கேள்வி வேற கேக்குறியா? ஏழைங்க எல்லாம் கேள்வி கேட்கிற காலம் வந்தாச்சு. பதில் சொல்லு. யோ, நீ எனக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுக்கு பதிலா உன் பசுமாட்டையெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு இதுல எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. பொய் சொல்லாதீங்கம்மா. நான் உங்ககிட்ட 30,000 ரூபாய் வாங்கினதாகவும் அதுக்கு பதிலா நிலத்தை பூரா உங்ககிட்ட எழுதி கொடுத்ததா பத்திரத்துல எழுதி இருக்குதே பாருங்க. என்னையா வளர்ற? அப்படின்னு யார் சொன்னது? நல்ல வேலை, உங்க மருமக தாங்க படிச்சு சொல்லிச்சு. என் மருமக சொன்னாடா? அவ கை நாட்டாச்சே, அவளுக்கு எப்படி படிக்க தெரியும்? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா என்னமா இங்கிலீஷ்ல கட 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 கடன்னு பேசுது தெரியுமா? அந்த புண்ணியவதி படிச்சு சொல்லலைன்னா இந்நேரம் குடும்பமே நாசமா போயிருக்கும். இந்தாங்கம்மா, நீங்க எழுதி கொடுத்த போலி பத்திரம். நல்ல வாய், கால்வாய் மாதிரி. செல்வி, செல்வி, என்ன சார் கூப்பிட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லுமா. அது செல்வி, உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லேண்டி. நான் பிஏ படிச்சவன். பிஏ படிச்ச எனக்கு எம்ஏ படிச்ச மாப்பிளைய பார்த்தா அதிகமா வரதட்சணை கேட்பாங்க. அதனால நான் படிக்காதவன்னு பொய் சொல்ல சொன்னாரு வக்கீல் சார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு படிச்சவங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னாரு. அதனாலதான் பொய்ய சொன்னேன். அன்னைக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு எம்ஏ படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எம்ஏ எம்ஏ அடி பாவி,
படிக்கலன்னு போய் சொன்னவா இன்னும் என்னென்ன தப்பு பண்ணி மறைச்சு வச்சிருக்கியோ? அத்தை, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஒரு ஏழைக்கு துரோகம் பண்றதை என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அவருக்கு நான் படிச்சு காட்டினேன். இதுல இருந்து தெரியல எனக்கு மனசாட்சி இருக்குன்னு. எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. போய் சொன்னவா இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போகலையே. அத்தை, அம்மா நீ சும்மா இருமா. என் பொண்டாட்டி பிஏ படிச்சிருக்கானா அது எனக்கு தானே பெருமை. செல்வி நீ வாமா. சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல. என்ன சொல்றீங்க? இவன் தான் என் மகன். எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரியே பொண்டாட்டி புடவைய வாள் மாதிரி புடிச்சிட்டு போறானே. ஆஹா, என் குலப்புறமையை காப்பாத்தி விட்டான். போதுமே. எப்படி எப்படி? உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு போயிட்டா பணத்துக்கு என்ன பண்றது? கடவுள் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்காரு. என்னது? அன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல, அதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோம். செல்வி தைரியமா வாங்க. ஆண்டவனே, என் மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு ஒரே ராத்திரி தான் இருக்கா? இந்த பொழுது விடியவே கூடாது. என்ன வளருங்க? அது ஜுரம் வர்றதுக்கு அறிகுறி. நீங்க மேனேஜரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. Your husband has completed his MA, no? Yeah. Why is not working? He was looking after his land. I only forced him to apply for this job. Selvi, in which college he has finished his degree? அவரையும் கேளு. நான் வேணா வெளியே போயிருக்கட்டுமா? உட்காருங்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஆமா, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? வந்து வந்து காலேஜ். St. Joseph College? ஜோ ஜோ ஆமா. Reverend Father Susa தானே உங்க பிரின்சிபல்? அவரே வச்சுக்கங்க. Your husband is very funny. என்ன உங்க பண்ணிக்கின்னு திட்டுறாங்க? MA-ல நீங்க எக்கனாமிக்ஸா ஹிஸ்டரியா? ஆமா, நான் காலேஜுக்கு ஹிஸ்டரி போட்ட சொக்கா தான் போட்டு போவேன். போதும் உங்க விளையாட்டு. சர்டிபிகேட் கொடுங்க. சர்டிபிகேட்? எஸ். எங்க வந்த இடத்துல உட்காருங்க. செல்வி, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலேயும் நான் பொய் சொல்ல விரும்பல. நீ எப்படி படிக்காதுன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியோ, அதே மாதிரி நான் எம்ஏ படிச்சதா பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். I'm sorry செல்வி. உன்னை விட படிப்புல ஒரு படி குறைஞ்சவரை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ ஒண்ணுமே படிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அதான்டி விதி. I'm sorry. நான் வரேன். நாட்டுல என்னென்னமோ ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குதப்பா. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்வான். ஏன்பா பீனு, உனக்கு எப்ப கல்யாணம்? நானும் ஒரு BA படிச்ச பொண்ணா பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குதே. அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா? செல்வி, நான் சொல்றத கேளு. இன்னும் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. துரோகமா? நானா? சூதாடினா, கள்ளு குடிச்சனா, இல்ல எவள்கிட்டயாவது கள்ள தோட்டம் வச்சிருந்தனா? அதெல்லாம் கெட்ட பழக்கம், திருத்திக்கலாம். ஆனா படிச்சவரு பட்டதாரின்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்களே. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செல்வி, அது கூட நான் காரணம் இல்ல, எங்க அம்மா தான். யார் காரணமா இருந்தா என்ன? நீங்க படிக்காத முட்டாள் தானே. முட்டாளா? படிக்கலன்னா என்னடி? இன்னைக்கு படிக்காத முன்னாடி தாண்டி உங்களை மாதிரி படிச்சு பட்டை வாங்கினவங்க எல்லாம் சலாம் போட்டு நிக்கிறாங்க. அடியே, படிப்புங்கிறது பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கே தவிர படிக்காதவங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு இல்ல. உண்மையை சொன்னா கோவம் பொத்திட்டு வருதோ? அன்எஜுகேட்டட் ப்ரூட். முழுச திட்டுறதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சாரோ? இங்க தாண்டி இருக்கேன். திட்டுறியா? திட்டு. உங்களை மாதிரி பொம்பளைங்க படிச்ச படிப்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, புருஷங்களை திட்டுறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுது. கடைசி என்ன சொல்ற? என்ன மறந்துடுங்கன்னு சொல்றேன். செல்வி, நீந்த மறந்து போச்சுன்னா மீன் செத்து போகும், காய்ச்சப்படலைன்னா பால் கெட்டு போகும், கூச்சப்படலைன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த பாரு, 4 மணி நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டியை மாத்திரம் வந்தாண்டி பட்டணத்தா, கட்டையில போற வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ற வந்தாண்டி பட்டி காட்டா. இந்த பட்டி காட்டானுக்கு மானம் தான் முக்கியம். மானம்? ஆமா. பட்டணத்துல ஒரு பொண்ணு புருஷனை விட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலி ஓடிட்டான்னு கிண்டல் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல. பாவி புருஷங்கார என்ன குடும்பப்படுத்தினானோ அப்பாவி பொண்ணு ஓடி போயிட்டான்னு பரிதாபப்படுவாங்க. பட்டணத்துல பொம்பளைங்க விளையாட்டு பொம்மை, இங்க தெய்வம். அதான் உண்மை. நீங்க உண்மையிலேயே எங்களை தெய்வமா மதிக்கிறதா இருந்தா நாங்க கல்லு இல்ல, எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன் செல்வி, புரிஞ்சுக்கிறேன். நான் மீன் மாதிரி படிப்பு இல்லைங்கிற கடல்ல மட்டும்தான் என்னால நீந்த முடியும். ஆனா நீ தவளை மாதிரி படிப்புங்கிற நிலத்திலையும் வாழ முடியும், படிப்பு இல்லைங்கிற தண்ணியிலையும் வாழ முடியும். அதுக்காக அந்த கடல்ல விழுந்து சாக நான் தயாரா இல்ல. அடியா பொண்டாட்டிய, புருஷங்களுக்காக சாகரல் தாண்டி பொம்பளைகளுக்கே பெருமை இருக்கு. அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. காலமெல்லாம் படிக்காத ஒருத்தரோட அடிமையா வாழ நான் தயாரா இல்ல. வாழ்ந்துதான் ஆகணும். கால பிடிக்கிற அடிமையா இல்ல.
களத்து மேட்டுக்கு கஞ்சியும் கருவாடும் கொண்டு வர்ற பொண்டாட்டியா? நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேனா உங்க மானமே போயிடும். அதுக்காக தானே என்ன உங்க பொண்டாட்டியா வாழ சொல்றீங்க? வாழ்றேன். வாழ்ந்தே உங்க மானத்தை வாங்குறேன். அடிய பட்டணத்து பச்சைக்கிளிய, சவாலா விடுற? விடுறி. ஆம்பளைங்கள்ட்ட சவால் விட்டு பொம்பளைங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சக்தி இல்ல, சக்தி. உலகத்துக்கே சக்தியை கொடுக்குற பராசக்தி அவளே பரமசிவன்ட்ட தோத்து போயிட்டா. அது புராணம். புராணம் மட்டும் இல்ல, தத்துவம். புரிஞ்சுக்க. புருஷனுக்கு சமமா சக்தி எப்படி எல்லாமா ஆடி பார்த்தா, கடைசியில சிவன் காலை தூக்கி தலையில வச்ச உடனே அவளே ஆடி போயிட்டா. பொம்பளைங்க நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தாண்டி ஆட முடியும். ஆம்பளைங்க நாங்க அந்த எல்லையை தாண்டியும் ஆடுவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே உங்க வாயால என்ன உங்க வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அடியே சவாலா விடுற? நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் கால்ல விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவன் இல்லடி.